இந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் அல்லாஹுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும். 1. ஈமானும் இறையச்சமும் நீங்குதல். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கூறுகிறான், நிச்சயமாக ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம். ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் என்கிறான். 2. அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காமல் கஞ்சனாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் இரு வானவர்கள் இறங்குகின்றனர். அவ்விருவரில் ஒருவர், அல்லாஹ்வே, தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளித்து விடுவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், அல்லாஹ்வே, தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவார்கள். 3. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகின்றானோ அவன் சார்பாக அல்லாஹ்வே அதனை திருப்பி செலுத்துவான். எவன் திருப்பி செலுத்தும் எண்ணமின்றி அதை ஏமாற்றி அழுத்திவிடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அல்லாஹ்வும் அவனை அழுத்தி விடுவான் என்று சொன்னார்கள். 4. வட்டிக்கு வாங்குதல். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான், அதாவது அதுல எந்த பரக்கத்தும் இல்லாம அதை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். 5. வியாபாரத்தில் மக்களை ஏமாற்றுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விற்பவரும் வாங்குபவரும் பிரியும் வரை உரிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்விருவரும் உண்மை கூறி தெளிவுபடுத்தினால் அவர்களின் வியாபாரத்தில் அவர்களுக்கு பரக்கத் செய்யப்படும். அவ்விருவரும் பொய் கூறி மறைத்தால் அவர்களுக்கு வியாபாரத்தில் பரக்கத் நீக்கப்படும் என்றார்கள். 6. பேராசையுடன் இருத்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இச்செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். இதை நல்ல எண்ணத்துடன் பெறுகிறவர்களுக்கு அதில் சுபிட்சம் வழங்கப்படும். மனதை அலைய விட்டு இதை எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு அதில் சுபிட்சம் வழங்கப்படுவதில்லை. அவர் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவரை போன்றாவார் என்றார்கள். 7. பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய் சத்தியம் செய்வது பொருளை சுலபமாக விற்பனை செய்ய உதவும், ஆனால் பரக்கத் அழிந்துவிடும் என்றார்கள். 8. அல்லாஹ் கொடுத்தவற்றை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததை புரிந்து கொள்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத் செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி கொள்ளவில்லையோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வதில்லை என்றார்கள். 9. ஹராமான வழியில் பொருளாதாரம் ஈட்டுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு செல்வத்தை உரிய முறையில் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அதில் வளம், அதாவது பரக்கத் வழங்கப்படும். யார் ஒரு செல்வத்தை முறையற்ற வழியில் எடுத்துக்கொள்கிறாரோ அவர் உண்ணும் வயிறு நிரம்பாதவரை போன்றாவார் என்றார்கள்.